சமைச்சு முடிச்சாச்சு. வாங்க க்ளீன் பண்ணலாம் அடுப்பை. சமைச்சிட்டு எல்லா பொருளும் அங்கங்கேயும் வச்சுக்கோங்க. தண்ணி டைம் ஒதுக்கணும். சமைச்சு பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் இருந்து தான் செய்யணும். சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு டெய்லி க்ளீன் பண்ண முடியாது. பானை வாங்கியிருந்தோம். வெயில் காலத்தில் பானை வாங்கியிருந்தேன் தண்ணி ஊற்றி குடிக்கலான்னு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி என்னால் குடிக்க முடியல. ஓவர் ஜில்லுன்னு இருக்குன்னு குடிக்க முடியல. குடித்தா பல்லெல்லாம் கூசி அப்படியே இதாகிடுது. அதனால் நான் ஃப்ரிட்ஜு தண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டு பானை வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானை வாங்கி வெயில் காலத்தில் குடித்தோம். நல்லா இருந்துச்சு. இப்போ மழை காலம் வந்துச்சுல, அப்போது பானை தண்ணி ஊற்றி குடிக்க சும்மா வெறும் தண்ணியே ஜில்லுன்னு இருக்கும். அதனால் பானை தண்ணி ஊற்றி குடித்தோம்னா கூட ஜில்லுன்னு இருக்குன்ட்டு பானை தண்ணி ஊற்றலை. இனியும் இப்போ தான் வெயில் அடிக்க போகுது. அப்போது பானை தண்ணி ஊற்றி வைக்கிறேன். அப்போ பாருங்கள். ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். பானை தண்ணியில் அப்படி இருக்காது. ஜில்லுன்னு இருக்கும், ஆனால் ரொம்ப அது மாதிரி ஐஸ் கட்டியாக அப்படிலாம் ஆகாது. அது குடித்தோம்னா பல் அப்படியே வலிக்கும், அப்படியே கூசும், பல்லெல்லாம் உதிரும். எனக்கு 2 தடவை அப்படி ஆயிருக்கு. அதனால தான் சரி பானை தண்ணி வெயிலுக்கு பானை தண்ணி வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு பானை வாங்கிட்டு வந்து வெயில் காலத்தில் பானை ஊற்றி தண்ணி ஊற்றி குடித்தோம். நல்லா இருந்துச்சு. அடுப்பு இப்போ க்ளீனாக இருக்குது. ஜாமான்களும் க்ளீனாக இருக்குது. இப்போ வத்தப்பொடி எல்லாம் சமைக்க ஜாமான் எடுத்தோம்னா அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பணம் இருக்கா? தண்ணி ஊற்றலை. இனிமேல் தான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ தான் வெயில் காலம் வந்திருக்கு. இனிமேல் தான் தண்ணி ஊற்றணும். ஊற்றும் போது நான் காமிக்கிறேன். இதெல்லாம் மழை காலம் இருந்துச்சு, அதனால் ஊற்றாம வச்சுருந்தேன். இனிமேல் தான் ஊற்றணும். இப்போ அடுப்பு ஓரளவு க்ளீன் ஆயிடுச்சு. சமைச்சோடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணியாச்சு.